இந்த சூறாவை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஏன்னா சின்ன சூறா, நம்ம தொழுகைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சூறா. ஹுமஸா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. ஹுமஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும், லுமஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கேடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம். ஹுமஸ்னா என்ன? லுமஸ்னா என்ன? மற்றவங்களை குறை சொல்றது, மத்தவங்களோட குறைய மத்தவங்க கிட்ட சொல்றது. இதுதான் ஹுமஸும் லுமஸும். புறம் பேசுறது, குறை சொல்றது. இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து நீ ஏன் இத பண்ண? நீ ஏன் இப்படி பண்ண? நீ அப்படி பண்ணியிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்ல, உனக்கு இது பண்ணவே வராது அப்படின்னு சொல்றது குறை. அதே என்னோட குறைய மத்தவங்க கிட்ட போய் சொல்றது, அதுதான் புறம். அவங்க அந்த குறைய இந்த நேரத்துல இப்படி பண்ணாங்க. அவனுக்கு அத பண்ணவே தெரியாது அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்றது. நம்மளோட லைஃப்ப யோசிச்சு பார்ப்போமா? நம்ம யாரையாவது அப்ரிஷியேட் பண்றோமா? இவங்க சூப்பரா பண்றாங்க, இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நிறைகள மத்தவங்களுக்கு சொல்றோமா? எஸ்பெஷலி நம்ம கூட இருக்கவங்க, நம்மளுடைய கணவனோ, மனைவியோ, இல்ல பிள்ளைங்களோ, பெற்றோர்களோ, "இது நல்லா பண்றீங்க, இது நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா? அவங்க செய்யக்கூடிய குறைய மட்டும் தான் சுட்டி சுட்டி காட்டுவோம். "இத நீ சரியா பண்ணு, இது நீ தப்பா பண்ற, இது உனக்கு பண்ணவே வராது" அப்படின்ற குறைய மட்டும் தான் சொல்றோம். அப்படி சொல்றவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், "வயில் அப்படின்ற நரகம் இருக்கு" அப்படின்னு. வயில் எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? நரகத்துடைய ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு தான் வயில். அந்த பள்ளத்தாக்க பார்த்து நரகமே பாதுகாப்பு தேடுமா. அந்த அளவு கொடூரமானது தான் அந்த வயில். அப்படி இருக்க நரகத்த யாருக்கு தர்றதா சொல்றான்? விபச்சாரம் பண்றவனுக்கோ, இல்ல கொலை செய்றவனுக்கோ, இல்ல போதை பழக்கத்துக்கு அடிமையானவனுக்கோ சொல்லல. எந்நேரம் பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மத்தவங்கள. அவங்களோட குறைய மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றது. இது நம்ம சர்வசாதாரணமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்த நம்ம மாத்திப்போம். அப்படி யார பத்தியாவது நம்ம குறை சொல்லும்போது, அவங்களுடைய நல்லவுகள நினைச்சு பார்த்து அத அப்ரிஷியேட் பண்ணுவோம். "இத இப்படி பண்ணாதீங்க, இந்த மாரி மாத்திக்கோங்க" அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். மற்றவங்க கிட்ட ஒருத்தவங்களோட குறைய மறைக்க நம்ம முயற்சி செய்யணும். அப்பதான் நம்மளோட குறைய மறுமையில அல்லாஹ் மறைப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த மாரி நல்ல குவாலிட்டீஸ நம்ம டெவலப் பண்ணும்போது, நம்ம நரக நெருப்புல இருந்தும், அதோடைய கேடுல இருந்தும் பாதுகாப்போட இருக்க முடியும். இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.